என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை யார் தடுத்தாலும் சரி, உன்னுடைய இல்லத்தில் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று ஒரு பெண் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாள். இந்த பெண் யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு இன்று வந்துவிட்டது. உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு ஒருவர் உனக்கு ஒரு விஷயத்தை செய்கின்றேன் என்று சொல்கின்றார் என்றால் அது நல்ல விஷயமா அல்லது கெட்ட விஷயமா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் பிள்ளையே? அந்த பெண்ணை வாசலில் நிற்க வைக்க விடாமல் உடனே உள்ளே அழைத்து விடலாமா? அந்த நேரத்தில் அது கெட்ட விஷயமாக இருக்கும் பட்சத்தில் உடனடியாக வெளியே விரட்டி விடலாமா என்று என் பிள்ளை நீ யோசிக்க வேண்டும் அல்லவா? அதற்கு என்ன செய்ய வேண்டும், நாம் என்ன செய்ய போகின்றோம் என்பதனை இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் பிள்ளையே. பொதுவாகவே நம் இல்லத்தின் வாசலில் நமக்கு தெரிந்தவர்கள் வந்து நின்றால் கூட நாம் கவனிப்பதில்லை. ஏனென்றால் நாம் வீட்டிற்குள் அத்தனை அதிகமான வேலைகளை செய்து கொண்டிருப்போம். நம்முடைய வேலைகளை கவனிப்பதற்கே நமக்கு நேரமில்லாமல் இருக்கும் பொழுது வெளியிலிருந்து ஒருவர் என்ன செய்கின்றார் பார்ப்பதற்கெல்லாம் நமக்கு நேரம் போதாது. அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் அதை எங்கே உன் இல்லத்தின் வாசலுக்கு ஒரு பெண் தினமும் வந்து வெளியே நின்று நீ பார்த்திருக்க போகின்ற யாராவது உனக்கு சொன்னால்தான் தெரியும் உன் இல்லத்திற்கு ஒருவர் வந்து சென்றார் என்று. அதைத்தான் இன்று உன் அம்மா உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அவர்களை இந்த அம்மா கண்டேன். உன் இல்லத்திற்கு அவர் வந்து செல்வதை நான் கண்டுவிட்டேன் என் குழந்தையே. இதனை உன்னிடத்தில் சொல்வதற்கு முன்பாக அந்த பெண்ணிடத்தில் கேட்டு நான் தெரிந்து கொண்டேன் எதற்காக இங்கு வந்திருக்கின்றாய் என்று. உன்னுடைய இல்லத்திற்குள் நிச்சயமாக அவர் வந்ததா என்று அதன் பிறகு என் பிள்ளையிடம் விளக்கி சொல்லிவிட வேண்டும் என்று உன் தாயானவள் நான் இன்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உனக்கு வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் நீ பெரிதாக எடுத்து கொள்ளாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் நீ கடந்து வருவதற்கு துணிந்து இந்த தாயானவளை நம்பி இருக்கின்றாய். இந்த அம்மாவினுடைய துணையோடு ஏற்று நடத்த பழகிவிட்டாய். எனக்கென்ன, அம்மா வந்துவிட்டு போகட்டும் என்று நீ நினைக்க தொடங்கிவிட்டாய். என்ன நடந்தாலும் நம் தாயானவள் நமக்கு துணையாக இருப்பாள் என்று நீ நினைக்க ஆரம்பித்து விட்டாய் அல்லவா என் குழந்தையே. அதற்காகத்தான் இது சரியா தவறா என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று மட்டும் இந்த அம்மாவிற்கு தெரியும், என் பிள்ளை இனிமேல் நீ நிச்சயமாக பிழைத்துக் கொள்வாய் என்று. என்ன நடந்தாலும் அந்த வாழ்க்கையிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். அந்த நேரத்தில் என் குழந்தையிடம் இந்த அம்மா சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கின்றது. அதை உன் அம்மா நான் தெளிவாக சொல்கின்றேன் என் குழந்தை. சற்று நீ கவனத்தோடு கேட்க வேண்டும் என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நடப்பவை எல்லாம் நீ நிச்சயமாக இனிமேல் தெளிவாக கேட்டு புரிந்து கொள்வாய். உனக்கென்று நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த அம்மா சொல்ல போகின்ற இவர் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நின்று கொண்டிருக்க வேண்டும். இவர் உன் இல்லத்திற்கு வருவது அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது அல்லவா என் தங்கமே. உன் இல்லத்திற்கு வந்து இவர்கள் நடத்துகின்ற இந்த விஷயத்தை கேட்டு நீ என்ன மனதிற்குள் நினைக்கப் போகின்றாய் என்பது உனக்கு தெரிய வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இன்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். உன் இல்லத்திற்கு வந்திருப்பது நல்ல காரியம் என் பிள்ளையே. இந்த அம்மா நடந்ததை உனக்கு விளக்கமாக சொல்கின்றேன், கவனமாக கேள். எப்பொழுதும் இந்த அம்மா நான் இருப்பதை உன் இல்லத்திற்குள் வரும்பொழுது நான் அங்கு ஒரு பெண்ணை கண்டுவிட்டேன். அந்த பெண்ணை கண்டதும் கையெடுத்து கும்பிடுகின்ற ஒரு தோற்றம். அந்த பெண்ணினுடைய அந்த தோற்றத்தை கண்ட உடனே உன்னை இந்த தாயானவள் அவரிடத்தில் வந்துவிட்டேன். எதனால் அம்மா நீங்கள் இங்கு நிற்கின்றீர்கள் என்று
கேட்டபொழுதுதான் அதன் பிறகு அவரின் முகத்தை உற்று நோக்கி நான் கண்டு கொண்டேன். அது உன்னுடைய இஷ்ட தெய்வமான வாராகி அம்மா. இன்று என் பிள்ளையே, இந்த அம்மா சொல்ல வந்த சரிதானே? நீ அந்த வாராகியை மனதார வணங்கி கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது எத்தனை தெய்வங்களை வணங்கினாலும் என்னுடைய மனதில் எங்கோ ஒரு மூலையில் அவள் நிற்கின்றாள் அல்லவா என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் இங்கு ஏராளம் என் குழந்தையே. ஆனால் நீ அந்த அம்மாவை வணங்கி வருகின்றாய், அவர்களுக்கு பூஜைகளை செய்து அவர்களின் ஆசைகளை பெற்று வருகின்றாய். நீ அவர்களின் ஆசையை முழுமையாக பெற்றிருக்கின்றாய் என்பதுதான் இப்பொழுது எனக்கு தெரிந்துவிட்டதே. அவர் உனக்கு சக நன்மையை செய்ய உன் இல்லத்திற்கே வந்துவிட்டார் அல்லவா? அவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயம் என்னவென்று என்னிடத்தில் சொன்னதை நான் உனக்கு சொல்கின்றேன். அம்மா என்ன செய்ய போகின்றீர்கள் என்று கேட்டபொழுதுதான் அவர்கள் சொன்ன விஷயம், அம்மா, நான் என் பிள்ளையினுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை முடித்து வைக்கப் போகின்றேன். என் குழந்தை எப்பொழுதும் எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கின்றது. பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாமல் ஒதுங்கி ஓட நினைக்கின்றது. என் பிள்ளைக்கான தைரியத்தை கொடுத்து என் குழந்தையை இது போன்ற சூழ்நிலையிலிருந்து மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும். என் குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் என்னவென்று அதற்கு தெரியப்படுத்த வேண்டும். இவர்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பிரச்சனையிலிருந்து இவர்களை மீட்டெடுக்க நான் இருக்கின்றேன் என்பதனை முதலில் இவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும், உணர்த்த வேண்டும். சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எதனால் என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் இல்லாமல் கண்ணீர் வடிக்கின்றார்கள். காரணத்தோடு ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்கின்றார்கள். எந்த விஷயம் எப்பொழுது நடக்கும் என்பதனை முன்கூட்டியே இவர்களால் கணிக்க முடியவில்லை. இவை எல்லாவற்றையும் திறமையான விஷயங்களாக இவர்கள் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டும். எந்த ஒரு முடிவையும் தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய திறமையை கொடுக்க வேண்டும். எதற்காகவும் வருத்தப்பட்டு நின்று கொண்டிருக்காமல் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் வாழ்க்கையில் வேதனைப்பட்டு நின்று கொண்டிருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் அதனை சரி செய்து இந்த வாழ்க்கையில் தன்னால் வெற்றி பெற்று விட முடியும் என்பதனை மட்டும் நினைக்க வேண்டும். இவர்கள் தெளிவாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அதற்கேற்ற அத்தனை ஊக்கத்தையும் அவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்றேன். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனையும் சரி செய்து கொடுத்து இனி அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இந்த தாயானவள் உங்களினுடைய ஆதரவையும் எதிர்பார்க்கின்றேன். உங்களால் முடிந்த உதவிகளை செய்து கொடுங்கள். நான் என்னால் முடிந்த வரையிலும் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் சரி செய்து அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுகின்றேன் என்று என்னிடத்தில் சொன்னார்கள். இதை கேட்ட இந்த அம்மாவிற்கு அத்தனை சந்தோஷம் வந்துவிட்டது அல்லவா? ஏனென்றால் என் பிள்ளையினுடைய நன்மைக்காக இவ்வளவு தூரம் இருக்கின்றார்கள் என்று. என் அன்பு குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன்னுடைய நல்ல மனதிற்கு நல்லதாகவே நடக்கும். உன்னால் யாருக்கும் எந்த கெடுதலும் அவ்வளவு எளிதில் செய்துவிட முடியாது. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என் பிள்ளைக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.